இப்பொழுது நம் டாலரை அந்நிய செலாவணியை வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறோம். டாலர் வேணாம், எல்லோரும் இந்த நிலைமைக்கு எட்டிவிட்டார்கள். மிகப்பெரிய அளவில் டாலரை புழக்கத்தில் விடுகிறார்கள். எந்த நாடு அமெரிக்கா கூட போர் பண்ணிருக்கு? இவங்க தான் மற்ற நாடு கூட போய் போர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் கூட போர் பண்றதுக்கு ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஈரான்ல ஆட்சி மாற்றம் நடந்தால் ஈரான்ல வரக்கூடிய அழுத்தங்கள் பாகிஸ்தான் மீது கம்மியாகக்கூடும். உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையானது விஸ்வரூபம் எடுக்கக்கூடும். கமேனி அரசு செய்வதெல்லாம் சரி என்று நான் அதை நியாயப்படுத்தவில்லை. அமெரிக்கா நினைத்தது சாதிக்க முடியாது. ஈரானை நீங்க நினைக்கிறது போல வெனிசுவேலாவில் மதுரை தூக்குன மாதிரி இங்க கமேனியை தூக்க முடியாது. சரி, ஈரான்ல ஒரு கிளர்ச்சி வெடிச்சு ஆட்சி செயலிழந்து விட்டால் அதன் விளைவுகள் சவுதி அரேபியாவில் பரவக்கூடும். 2017 ஒரு பிரச்சனை வெடிச்சது. அதுக்கப்புறம் ஹிஜாபுக்கு எதிரான போராட்டம் 2022 ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் என்ன ஆகும்னா ஈரானுக்கு அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்றே தெரியாமல் இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். சடனாக எதுக்கு சார் இந்த ஈரான்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுது? சொல்ல போனால் 2009 அவர்களின் இஸ்லாமிய மத குழுவிலிருந்தே, அதாவது தலைவர்கள் இடையே இருந்தே ஒரு அதிருப்தி நிலவி கொண்டிருந்தது. இப்போ கிரீன் மூவ்மெண்ட்னு ஒன்று வந்தது. அந்த மூவ்மெண்ட்ல பல மத தலைவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் 2017 ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிச்சது. அதில் ஒரு இதே மாதிரி விலைவாசி உயர்வு, அங்கே ஈரானின் பணமான ரியாலுக்கும் டாலருக்குமான மதிப்பு ரியால் சரிந்து கொண்டே இருந்தது. விலைவாசி உயர்வு அதிகமாயிட்டே இருந்தது. அதாவது பாஜார் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. பஜார் ரெவல்யூஷன்னா அங்காடி, மார்க்கெட் ரெவல்யூஷன். ஏன்னா ஈரான்ல அத்தியாவசிய பொருட்கள் மார்க்கெட்ல இருந்து வாங்குவோம். சாவடி, இந்த சாவடிகள்லேருந்து சந்தையில் வெடித்த போராட்டங்கள் பெரிய அளவில் வெடித்து விலைவாசி உயர்வால் பெருசாகி அதை அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்கு ஈரான் அரசு ஐஆர்ஜிசி ரெவல்யூஷனரி கார்ட் கமாண்ட் அதையும் அதை ஆக்டிவேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அடக்குமுறை கொண்டு அதை கட்டுப்படுத்தப்பட்டது. அப்போவும் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். இது 2017-19 காலகட்டத்தில் பரவலாக ஈரானில் ஒரு அமளி நிலவியது உண்மை. ஆனால் அவங்க 31 மாகாணங்களில் 27 மாகாணங்கள் இன்று கிட்டத்தட்ட 31 மாகாணங்களில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ குறிப்பிட்ட சில மாகாணங்களுக்கு மட்டும்தான் அது அந்த பிரச்சனையானது நடந்த வண்ணம் இருந்தது. அதில் சுலபமாக கட்டுப்படுத்தப்பட்டது. இப்பொழுது இன்னும் சொல்ல போனா நகரங்கள் தான் அந்த பெரிய அஜிடேஷனாக மாறிச்சு. இப்போ நகரங்கள், ஊர்ப்புறங்கள் எல்லா இடத்துலையுமே இது பெரிய கிளர்ச்சியா மாறிட்டு இருக்கு. இதை பின்னிருந்து அமெரிக்கா செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒன்று சைனா ஈரான் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயானது யுவான்ல வாங்கிட்டு இருக்காங்க. சைனாவை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு காரணம். ரெண்டாவது, ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினால்தான் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த இலக்கும் அடைய முடியும். ஓகே சார், பட் அது எப்படி இருந்தாலுமே அப்புறம் ஏன் சார் டாலரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு? இந்தியன் ரூபிக்கு 90 ரூபீஸ். ஏன்னா நம்ம டாலரோட பாண்ட்ஸை வித்துக்கிட்டே இருந்தா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆண்டுக்காண்டு 2000 ஆண்டுல இருந்து 25 ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அட்லீஸ்ட் 33% டாலரோட இன்க்ரீஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, அது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனதா அர்த்தம் அல்ல. டாலர் அது இன்டர்நேஷனல் ப்ரெஷர் ப்ளஸ் நம்மளோட இன்டர்னல் டைனமிக்ஸ் இது எல்லாமே இதில் அடக்கும். இப்பொழுது நம் டாலரை அந்நிய செலாவணியை வெளியே அனுப்பி கொண்டு இருக்கிறோம். டாலர் வேணாம், எல்லோரும் இந்த நிலைமைக்கு எட்டிவிட்டார்கள். மிகப்பெரிய அளவில் டாலரை புழக்கத்தில் விடுகிறார்கள். இந்த ஆண்டு அமெரிக்கா இந்த டாலர் பாண்ட்ஸுக்கு கட்ட வேண்டிய அதுக்கான என்ன சொல்றது கடனுக்கு வட்டி மாத்திரமே கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியன் டாலர்களை தாண்டும் என்கிறார்கள். பணம் எங்கிருந்து வரும்? அதன் வீழ்ச்சி தான் இந்த டேரிஃப் வார். ஓகே, டேரிஃப் வார்னு ஞாபகம் வருது சார். திடீர்னு என்ன சார் 500% டேரிஃப் போடுவேன் அப்படின்றாரு பொசுக்குன்னு. அதான் நான் சொல்றேன், டாலரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்றது. டேரிஃப் போட்டால் அவங்களுக்கு தான் சார் பிரச்சனையாகும். பட் அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணலன்னா
நாளைக்கு செனேட் வந்து அவர் வாயால் சொன்னதை நான் சொல்றேன், அவரின் பொன்மொழிகளையே சொல்றேன். அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் வந்து நான் போடுற இந்த டேரிஃபை வந்து தள்ளுபடி செய்தால் என்னோட ஆட்சி பறிபோகும், என்னை வந்து இம்பீச், அதாவது என்னை பதவியில் இருந்து தூக்கி எறியவும் நேரிடும். ஏனென்றால் இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது அமெரிக்காவில், அவங்களோட பாராளுமன்ற தேர்தல், செனேட்டுக்கும் காங்கிரஸுக்கும். அந்த தேர்தலில் வந்து தப்பி தவறி ரிப்பப்ளிகன் பார்ட்டி தவிர்த்து டெமோக்ராட்ஸ் வந்து அதிக அளவில் தேர்ந்தெடுத்து வந்தார்கள் என்றால் அவர்கள் ட்ரம்புக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் ஒன்றை பாஸ் செய்ய நேரிடும். அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ட்ரம்ப் இஸ் யூசிங் எமர்ஜென்சி பவர்ஸ். எமர்ஜென்சி பவர்ஸ்னா இராணுவ, அதாவது போர்க்காலத்தில் அவருக்கு இருக்கும் பிரதமர் ஜனாதிபதியின் அதிகாரத்தை உபயோகித்து இது போன்ற வரிகளை அவர் விதித்த வண்ணம் உள்ளார். அமெரிக்கா யார் கூட போர் பண்ணிருக்கு? எந்த நாடு அமெரிக்கா கூட போர் பண்ணிருக்கு? இவங்க தான் மற்ற நாடு கூட போய் போர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் கூட போர் பண்றதுக்கு ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள். ஸோ அப்போ இப்போ ஈரானில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால வந்து நம்ம இந்தியாவுக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ பிரச்சனை உண்டு. நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சார்? பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும் ஈரானில் ஆட்சி மாற்றம் நடந்தால். ஸோ ஈரான்லேருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் பாகிஸ்தான் மீது கம்மியாகக்கூடும். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது கம்மியாகக்கூடும். அப்போ இன்னொரு ஃப்ரண்ட் ஜெய்ஷல் ஆதில்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானிலிருந்து ஈரானில் ஆப்ரேட் செய்த வண்ணம் இருக்கிறது. அவர்கள் அமெரிக்காவின் ஹெல்ப்போட, அவங்க சப்போர்ட்டோட ஈரானுக்குள்ள கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். முஜாஹிதீன் இக்கிலாக் அப்படின்ற ஒரு அமைப்பும் வந்து அமெரிக்காவிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து சிஏயின் கட்டுப்பாட்டில் இருந்து ஐஎஸ்ஐயின் கட்டுப்பாட்டிலும் ஈரானில் பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அதில் ஜெய்ஷல் ஆதில் என்பது ஒரு சன்னி இஸ்லாம் அடிப்படைவாத அமைப்பு. அவர்கள் செய்யும் பிரச்சனையானதை கட்டுப்படுத்துவதற்கு கிதாபி இஸ்புல்லா என்ற ஒரு அமைப்பு, ஈராக்கில் இருந்து வந்திருக்கும் குழுக்கள், ஷியா குழுக்கள், ஆயுதமேந்திய குழு ஒன்று ஈரான் அரசுக்கு தோதாக நிற்கிறது. ஸோ இது வந்து உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையானது விஸ்வரூபம் எடுக்கக்கூடும். ஆனால் ஈரான் கமேனி அரசு செய்வதெல்லாம் சரி என்று நான் அதை நியாயப்படுத்தவில்லை. 60 மணி நேரமாக இன்டர்நெட்டை டவுன் பண்ணிட்டாங்க, சரி. ஆனால் அவர் மாத்திரம் ட்விட்டரில், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் அவர் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. யார்? திரு கமேனி அவர்கள். அவர் போஸ்ட் போடுறாரு, ஆனால் மக்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண, அடுத்த ஜென்ரேஷன் வந்து கோபம் அடைவார்களா, அடைய மாட்டார்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது போல ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், ஐஆர்ஜிசி, அவங்களோட இஸ்லாமிய தலைமை குழு, அதாவது அவங்களோட அயத்துல்லாஸ் கவுன்சில், மத தலைவர்கள், அந்த குழுவானது, 3வது தொழில் சங்கங்கள், இந்த 3ம் கட்டுக்கோப்பாக ஒரு தலைமையின் கீழ் ஒரு கோட்டில் வேலை செய்தால் இந்த கிளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். அமெரிக்கா நினைத்தது சாதிக்க முடியாது. ஈரானை நீங்கள் நினைக்கிறது போல வெனிசுவேலாவில் மதுரை தூக்குன மாதிரி இங்கே கமேனியை தூக்க முடியாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த காரணம், நனாட்ஸ் பிளான்ட்டை போன வாட்டி அமெரிக்கா தாக்கிய போதோ, இல்லை இஸ்ரேல் வந்து ரைசிங் லைனில் தாக்கிய போதோ, அதுலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம், நனாட்ஸு தான் தாக்குனாங்க, அமெரிக்கா தாக்குனாங்க, மிட் நைட் ஹேமர்ன்ற பேரில், ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்ன்ட்டு, அவங்களோட யுரேனியம் சுத்திகரிப்பு ஆலை அது தாக்கின பொழுது, அப்போது அவங்க யுரேனியமை ஆல்ரெடி அப்புறப்படுத்திட்டாங்க. ஸோ ஒருவேளை அவங்கக்கிட்ட அணுகுண்டு இருந்ததுன்னா, வெனிசுவேலா கிட்ட இல்லை, ஈரான் கிட்ட இருந்ததுன்னா, சரி, ஈரானில் ஒரு கிளர்ச்சி வெடித்து ஈரானில் வந்து ஒரு ஆட்சி செயலிழந்து விட்டால் அதன் விளைவுகள் கிட்டே இருக்கும் அண்டை நாடுகளான சவுதி அரேபியாவில் பரவக்கூடும், மற்ற நாடுகளுக்கு அது பரவக்கூடும். அது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சவுதி அரேபியா ஆல்ரெடி யமன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறது, யுஏஇக்கும் சவுதிக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் சதன் சவுதி பகுதிகளில் அதிகபட்சம் வந்து ஷியாக்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வசிக்கிறார்கள், மைனாரிட்டி சமூகமாக இருந்தாலும் அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடலாம். ஸோ சவுதிக்கு இது புது பிரச்சனைகளை உண்டாக்கும். சவுதியின் எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஹவுத்திகளே தாக்குவார்கள். ஸோ இது, ஆனால் ஈரான் இந்த பிரச்சனையை வந்து தனக்குத்தானே வாங்கி கொண்ட பிரச்சனை. ஒரு விதத்தில் பார்த்தால் தேவையற்ற ஹமாஸை சப்போர்ட் செய்ய போய் சிரியாவில் அரசாங்கம் பறிபோனது, லெபனானின் ஹிஸ்புல்லா தகர்க்கப்பட்டது, இப்பொழுது ஷியா
ஷியா கிரசன்ட் என்று அழைக்கப்படும் ஷியாக்களின் கை ஓங்கி இருந்த காலகட்டத்தில் இருந்து இன்று வெறும் ஈரானுக்குள் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்கா இப்பொழுது உள்நாட்டு கலவரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இலான் மஸ்கோட ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஃப்ளோட் பண்றாங்க. கமேனி வந்து ரஷ்யாவுக்கு தப்பித்து ஓடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனா இது மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை வந்து வெஸ்ட் எப்பயுமே ரன் பண்ணும். இட்ஸ் பார்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன், சைஆப்ஸ் அப்படின்வாங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க இன்டர்நெட்டை பேன் பண்றாங்க. இன்டர்நெட்டை பேன் பண்றதுனால மக்கள் கிளர்ச்சி அதிகமாகும். ஜென்சி அதிகமாகும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போது 2017 ஒரு பிரச்சனை வெடிச்சது. அதுக்கப்புறம் ஹிஜாபுக்கு எதிரான போராட்டம் வந்து 2022 ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதாவது அந்த பெண்மணி வந்து மெஹாஸ் மினாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி, மெஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து ஹிஜாப் அடிய மாட்டேன்னு சொன்ன போது அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அப்போ வந்து நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். ரைசி ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் ஈரான்ல வந்து அடிப்படைவாதம் தலை தூக்கியது. இப்போ முகமது பெஷக்ஸ்கியான் வந்த பிற்பாடும் வந்து அடிப்படைவாதம் கட்டுப்படுத்த வண்ணம் இல்லை. அதே பட்சத்தில் நகர்ப்புறங்களில் விலைவாசி உயர்வு, கிராமப்புறங்களில் விலைவாசி உயர்வு அடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஈரானோட அரசு வந்து $7 ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியான பிற்பாடும் ஒரு வாரத்துக்கு $7 கொடுக்கறதுக்கு, ஏன்னா ஒரு $= 14 லட்சம் ரியால். ஒரு $= 14 லட்சம் ஈரானியன் ரியால். 14 லட்சங்களா? ஆமா. எப்போ 1.4 மில்லியன் ரியால்ஸ். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கரன்சி ஏசுறவங்க. ஆமா, இட்ஸ் a devalued currency. ஓகே. ஸோ அப்போது 50% இன்னைக்கு விலைவாசி உயர்வு, ஈரானோட விலைவாசி உயர்வு. ஸோ அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பிட்டு உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வருது. இதை எங்கேருந்து அவங்க காசு கொடுத்து வாங்க முடியும்? அன்றாடம் காட்சிகள், அதாவது டெய்லி வேலைக்கு போபவர்கள், அவர்களின் உணவு தேவை வந்து எப்படி அது மீட் செய்ய முடியும்? அதனால்தான் இந்த கிளர்ச்சி நாளுக்கு நாள் பரவி கொண்டே போகுது. முதல்ல நகரங்களில் இருந்தது, இப்போ கிராமப்புறங்கள், அதுக்கப்புறம் இப்பொழுது கிட்டத்தட்ட 100 பெரிய சிறிய நகரங்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஷிராஸ், தப்ரீஸு, தெஹரான், திரும்பி மஷாட், குவாம், இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்ப்ரெட் ஆக என்ன ஆகுண்டான்னா ஈரானுக்கு வந்து அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்றே தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறது. அதே தருவாயில் இன்னொரு பக்கம் வந்து நேத்து நடந்த கிடைச்சிருக்கிற விஷயங்கள் என்னவென்றால், ஒரு பக்கம் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் 2 என்ற பெயரில் அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதலுக்கு ஆயத்த நிலையில் உள்ளது. அதே போல் இஸ்ரேலும் வந்து ஆயத்த நிலையில் உள்ளது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அவங்க 5th ஃப்ளீட் வந்து ரெடியா இருக்கு. ஸோ ஈரான்ல அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல பங்கர் முனீருடன் சேர்ந்து சில விஷயங்களை நூர்கான் பேஸில் இருந்து செயல்படுத்த அமெரிக்கா முடிவு எடுத்துள்ளது. இதெல்லாம் வந்து அப்பொழுது ஈரானை சுற்றி வளைத்து தாக்குதல் செய்வதற்கு அவர்கள் முன்னேற்பாடுகள் எடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஓகே சார். அடுத்து நம்ம ட்ரம்ப் அவர்களுக்கு வருவோம் சார். இவ்வளோ பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கூட வந்து அந்த மாத்ரோவை வந்து கொண்டு போய் ஜெயிலெல்லாம் போடுற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்ன சார் திடீர்னு அவருக்கு கிரீன்லேண்ட் மேலே அவ்வளோ ஆசை, வளங்கள் தூக்கி ஆகணும்னு முடிவு இருக்கிறாரு. ஆனால் இது நேட்டோவின் முடிவுரையை எழுதுவதற்கு ட்ரம்ப் ஆயத்தமாகிவிட்டார் என்று புரிகிறது. அவர் தான் சொல்கிறார் சார், நாளன்னு நேட்டோவே இருந்திருக்காது அப்படின்ட்டு. அதான் நேட்டோவின் முடிவுரைக்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். டென்மார்க் நேட்டோவின் அங்கம். ஆமாம். ஜெர்மனி 2 கப்பலை அனுப்ப போகுது, போர்க்கப்பலை, கிரீன்லாண்டுக்கு ப்ரொடெக்ஷனா. ஓ, பிரான்ஸ் வந்து வெளிப்படையாகவே இது ஒரு அத்துமீறல் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தால் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும் அமெரிக்காவுக்கும் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. ஸோ நேட்டோ என்ற ஒரு அமைப்பு இன்று கேள்விக்குறி சின்னத்துடன் நிற்கிறது. இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு. இப்போ அயர்லாண்டோடைய பொசிஷன் என்ன சார்? கிரீன்லாண்டோட பொசிஷன். ஓகே, அயர்லாண்டுமே சொன்னாங்களே சார், நான் எங்களோட ஆர்மியில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், ரெடியாக இருக்கு. எல்லாரும் அனுப்பி வைக்கலாம் சார். பட் அவ்வளோ தூரத்துக்கு அனுப்பி வச்சா அமெரிக்கா படைபாலத்தின் முன்னாடி எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும் என்பது வந்து ஒரு கேள்விக்குறி.
ஆனால் அமெரிக்காவில் வந்து இதற்கு எவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட், அதாவது மக்களிடையே அதற்கு செல்வாக்கு இருக்கும், அவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும் என்பது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் ட்ரம்பின் ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கை தேவையற்ற போர்களில் இருந்து அமெரிக்கா விலகி நிற்கும் அப்படின்ட்டு. வெனிசுவேலால பாடி கவுண்ட் இல்லை, ஏன்னா கரகாஸ் வந்து கடலோர பகுதியில் இருந்த தலைநகரமாக இருந்ததால ஈஸியாக போய் ஈஸியாக வெளியே வந்துட்டீங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரணும்னா ஒருவேளை ட்ரம்ப்புக்கு கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய பனி கூட போதைப் பொருளாக தெரியுதா என்னன்னு தெரியல, வெள்ளையா இருக்கிறதுனால. அதான் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை போய் தாக்க போறாரா என்னன்னு தெரியல. ஆனா அங்க வளங்கள் அதிகமாக இருக்கிறது, அது உண்மை. என்ன மாதிரி வளங்கள் சார்? நிறைய மினரல் ரிசோர்சஸ் அங்க அதிகமா இருக்கு.